கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சகலத்திலும் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார் என்று விசுவாசித்து நான் ஜீவனை பேசுகிறேன். இந்த நாளிலுமாய் ஒரே ஒரு வேதத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் ஒருமனப்படுவோம். நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்ல கவனிங்க. என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி பிலேயாம் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தவுடன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு விசேஷித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை கவனமாய் நாம் செவி கொடுப்போம். அவர் நல்லவர், நல்லவர், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பாருங்களேன், பிலேயாம் ரொம்ப அழகாய் சொல்றாருங்க. கண் திறக்கப்பட்டவன் வெளிப்படுத்துகிற காரியம் ஆவது. ஏனென்றால் இந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படித்தானே? என்ன அப்படின்னா, பாலாக் என்கின்ற ஒரு மன்னன் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிலும் மிகுதியாய் பலத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு பயந்து பிலேயாமை அழைத்து சொல்லுகிறார், இஸ்ரவேலை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை சபி என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. மீண்டும் அவர் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர், சரி போ, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுவும் நல்ல கவனிங்க. தேவனுடைய திட்டமில்லாமல் பிலேயாம் மீண்டுமாய் தேவ சமூகத்தில் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அமர்ந்தபடியினாலே ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கழுதையின் மீது வருகிற பொழுது, ஏறி வருகிற பொழுது கழுதையை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறக்கிறாருங்க. கழுதையினுடைய வாயை திறந்து பிலேயாமை கர்த்தர் சந்திக்கிறார். பிலேயாம் செய்கின்ற தவறு என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்ற பொழுது, பிலேயாமே நீ எப்படி பாலாக்கினுடைய செயல்களுக்கு துணை போக முடியும் என்று சொல்லி பிலேயாம் இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கழுதையை கொண்டு பேசுவதை நாம் பார்க்கின்றோம். பிலேயாமின் கண்கள் திறக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த பூமியில் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாகவே உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் உண்மையிலேயே என்னை ஆசீர்வதிக்கிறவாகத்தானே இருக்கிறேன் வாக்குத்தத்தங்களை பண்ணினார், இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியலையே, சந்தோஷத்தை காண முடியலையே என்றெல்லாம் சொல்லி கலங்கி கொண்டு இருப்பீங்க. ஒருவேளை யார் செய்த பாவமோ எங்களை தொடர்கிறதோ, முன்னோர் செய்த பாவத்தினால் நாங்கள் சபிக்கப்பட்டு இருக்கிறோமோ என்றெல்லாம் சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்க. இல்லை, இப்படி நினைப்பீங்க, யாரோ நமக்கு செய்வினை வைத்து விட்டார்கள், யாரோ நமக்கு பிசாசை ஏவி விட்டு விட்டார்கள். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிசாசை அநேகர் இதை நம்புறாங்க. எல்லாருமே பிசாசை ஏவி விட்டு விட்டார்கள் என்று சொல்லி அநேகர் நம்புறதை பார்க்குறோங்க. அவங்க பிசாசை ஏவிட்டாங்கன்னு நினைக்கிறது. அவங்க என்ன அன்னைக்கு சண்டை போட்டு போனாங்க, இருவனை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் தான் வியாதியில் படுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி மனிதனுடைய வார்த்தைகளை கற்பனைகளாக நினைத்து பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அநேக கற்பனை உலகத்திலேயே வாழ்கிறாங்க. அந்த கற்பனை உலகம் பயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்படி ஆயிட்டுனா என்ன செய்ய, இப்படி ஆயிட்டுனா என்ன செய்ய என்றெல்லாம் சொல்லி நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அது பிசாசினுடைய தந்திரமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நல்லா கவனித்து கொள்ளுங்க. சர்வ வல்லவ பிலேயாமுக்கு தரிசனத்தை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட அனுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. நல்லா நான் சொல்லுகிறேன், எத்தனை பாழாக்குகள் உங்களுக்கு எதிராக உங்களை பாழாக்க நினைத்தாலும் தேவனாகிய கர்த்தர் அனுமதி கொடுப்பது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் எழுப்பினாலும்
கர்த்தர் அவைகளுக்கு அனுமதி கொடுப்பதில்லை உங்களை தாக்குவதற்கு. என் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், அப்படித்தானே? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சகல எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் நிர்மூலமாகும், அது வாய்க்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பிசாசிற்கு அனுமதி தேவன் கொடுக்கல. உங்களையும் என்னையும் சோதிப்பதற்கு கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு அனுமதி கிடையாது. நீ நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தைகளே. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான சிலுவையிலே பிசாசினுடைய எல்லா ஆதிக்கங்களை நிர்மூலமாக்கி தன்னை இழந்தாரோ, இரத்தத்தை சிந்தினாரோ, அதிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருக்கிறபடியினாலே அவன் நம்மளை சேதப்படுத்துவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பது கிடையாது. புரிந்து கொள்ளணும். இயேசுவின் இரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் பிதாவின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பது வேதத்தின் சத்தியமாய் இருக்கிறது. அந்த இயேசுவை நாம் நம்புகிறபடியினாலே, இயேசு விசுவாசிக்கின்றபடியினாலே, எத்தனை பாழாக்குகள் எதிராக வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை பாழாகாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதெல்லாம் நம்புங்க. எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு கையில் எடுத்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பலவீனத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம். யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, நீ நாசமாயிருவ அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது இருதயத்தில் வைத்து வைத்து புழுங்கி கொண்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு எதிராய் பெலிஸ்தியர்கள் எழும்பலாம், எகிப்தியர்கள் எழும்பலாம், எபூசியர்கள் எழும்பலாம், எத்தனை கோலியாத்துக்கள் எழும்பலாம், எரிகோக்கள் எழும்பலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணினபடியினாலே ஒன்றும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. எவ்வளோ அழகான சத்தியம் பாருங்களேன். ஆனால் நமக்கு நாமே என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம்? தேவன் தண்டிக்கிறவர், தேவன் நம்மளை முழுக்க முழுக்க அழிக்க நினைக்கிறவர், ஐயோ என்று சொல்லியெல்லாம் பயப்படுகிறோம். பாருங்களேன், தேவன் யாரையும் தண்டித்து அழிக்க நினைக்கிறவர் அல்லங்க, உருவாக்கி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கு. புழுதியிலும் குப்பையிலும் இருக்கின்ற ஜனத்தை அவர் எடுத்து பரிசுத்தம் பண்ணி தமது ராஜ்யத்தில் அவர் வைத்துக்கொள்ள விரும்புகிறவராகவே இருக்கிறார். கர்த்தரின் ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் தேவை. பரலோகத்தின் மகிமைக்கு நீங்களும் நானும் தேவை. நம்ம இல்லாமல் பரலோகம் கழி கூற முடியாதுங்க. நம்ம இருந்தால் தான் பரலோகத்துக்கே மகிமை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பரலோகத்தை அலங்கரிக்கும்படியாகவே தேவனால் நாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். அப்ப பூமியில சுகமாய் வாழ்ந்து சந்தோஷமாய் இருந்து கர்த்தரை வெளிப்படுத்தி கர்த்தருடைய ஆளுகைக்குள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்களாய் பரலோகத்தை நாம் அலங்கரிக்கும்படியாக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம், உண்மைதான். அதுக்கு முன்பதாக பூமியில நரகத்தை அனுபவிக்க முடியாதுல்ல. தேவன் அதை நமக்கு அனுமதிக்கல. நல்லா கவனிக்கணும். பூமியில நரக வாழ்வை இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, நாங்கள் நரக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நரகத்தை பூமியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை அனுமதிக்கிறவர் அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்ன பேசணும், என்ன நினைக்கணும் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் என்னை நரகத்திற்கு அல்ல ஆசீர்வாதத்திற்காக பரலோகத்தின் மகிமைக்காக உண்டாக்கி இருக்கிறபடினாலே பூமியிலும் நான் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருப்பேன் என்கிற அந்த தைரியமான வார்த்தை நீங்கள் பேசணும், தைரியமாய் பேசணும். கலங்காதீங்க. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கண்கள் திறக்கப்பட்டவராய் பேசுகிற ஒரு காரியம். இன்னைக்கு பூமியில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் மகிமை எல்லாம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் காண முடியாதபடிக்கு இருளடைந்து இருக்கிறது. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறதுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது, ஒரு அழகான வார்த்தை, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். பூமியில நல்ல கவனிங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான
சுவிசேஷத்தினுடைய ஒளி, சுவிசேஷத்தினுடைய ஒளி, கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற வெளிச்சம், தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமானவரை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறதாம்? வெளிச்சம் இருக்கிறதாம். அந்த வெளிச்சத்தை யாரால் காண முடியவில்லை என்றால் அவிசுவாசிகளாகிய மக்களால். வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களின் கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய மகிமையை காண முடியாதபடிக்கு, தேவனாகிய கர்த்தரின் வல்லமை உணர முடியாதபடிக்கு, அநேக பயத்தின் வழியாக, அநேக கசப்புகளின் வழியாக, பொறாமைகளின் வழியாக நம்முடைய இருதயத்தை இருளாக்கி கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறவன் பிசாசாய் இருக்கிறான். நான் இங்க ரகசியம் சொல்லட்டுமா? நீங்கள் ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா சாத்தான் உங்களை தந்திரமாய் வஞ்சித்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் பயப்படாமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போ நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்ட உடனே இருதயம் சோர்ந்து, நல்ல கவனிங்கள, கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியல. நீங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பிரஷர்ல, டென்ஷன்ல, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கோபத்தில் இருந்தீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், உங்களுடைய வீட்டு சாவியை கூட உங்கள் பாக்கெட்லேயே போட்டு நீங்கள் வீடு முழுக்க தேடிக்கொண்டே இருப்பீர்கள். இல்ல உங்க ஒரு இடத்துல தெளிவை வைத்திருப்பீர்கள். உங்களுக்கு முன்பதாக தன் மேசையில வைத்திருப்பீர்கள். ஒரு வண்டி சாவியை மேசையில் வைத்திருப்பீர்கள். அதை டென்ஷன்ல வீடெல்லாம் தேடி பார்த்து கிடைக்காதபடிக்கு போராடி குடும்பத்துக்குள்ளே சண்டை போடுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்களேன், அந்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட உடனே குடும்பத்துக்குள்ள பயங்கரமான போராட்டம், நம்முடைய இருதயத்தில் சஞ்சலங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள், எரிச்சல், கோபம் எல்லாம் வருது. பாருங்களேன், யாரு மேலேயாவது நம்முடைய கோபத்தை காண்பிக்கிறோம், மற்றவங்களை பிளேம் பண்ணுகிறோம். இங்கத்தானே வச்சிருந்தேன், இந்த இடத்துல தானே வச்சிருந்தேன், காரணமே நீ எங்க போட்டாய் என்று சொல்லி வீட்டில் உள்ளவர்களோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா? வச்ச இடத்துல காணும், சண்டை போடுகிறோம். காரணம் என்ன? மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதுங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் இந்த வார்த்தை இருக்கு, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை அவள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். நீ நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை ரொம்ப அழகா இருக்கு. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமுமாய் இருக்கிறது என்பதை அவள் காண்கிறாள். பிசாசு அவன் பேச 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 இவருடைய இருதயத்துடைய சிந்தைகள் மாறுகிறது. கர்த்தரோடு உறவாடினவர்கள், கர்த்தரை சந்தித்தவர்கள், கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டிருந்தவர்கள், இப்ப பிசாசுடைய தந்திரத்தினாலே அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு விரோதமான சிந்தைகள் எழும்புகிறது. அதுவரைக்கும் அந்த விருட்சம் அவர்களுக்கு ஒரு பொருட்டா தெரியல. ஓ, தேவன் விளக்கின அந்த விருட்சமானது அப்பொழுது ஏவாளுடைய பார்வைக்கு அழகாய் தெரிகிறது. அவள் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவுளி கடைக்கு போகும் பொழுது அப்படியே துணிகளெல்லாம் பார்த்து கொண்டே இருப்போம். அதை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு துணியை பார்த்துருப்போம், அப்படி வச்சுட்டு வந்துடுவோம், இன்னொரு இடத்துல துணி எடுக்க போயிருப்போம். அப்படி பக்கத்தில் இருக்கிறவள துணியை எடுத்து விரித்து அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்த உடனே நம்முடைய பார்வை அங்கே போகும். பாருங்களேன், போன உடனே அழகா இருக்கிறத, அழகா இருக்கிறத, இதைத்தான் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தவர்கள் கையில் அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களுக்கு அது அழகாய் தெரியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிசாசு அப்படிதான் எல்லாவற்றையும் மாய்மாலத்தை எல்லாம் அழகாய் நமக்கு காண்பிப்பான். அவன் கையில் இருக்கும் பொழுது பார்வைக்கு அழகாய் இருக்கும். அவன் வார்த்தை, நல்ல கவனிங்கள, கேட்பதற்கு சுவையா இருக்கும். அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவனுடைய வார்த்தை இருக்குங்க.
நீங்கள் நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தையை. விளம்பரங்கள் எல்லாம் அப்படித்தானே வருகிறது. விளம்பரங்களை காட்டி 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 இன்னைக்கு நல்லா கவனிங்கல்ல, நம்முடைய தேவைக்காக யாருமே எந்த பொருளையும் வாங்குவது கிடையாது. விளம்பரத்தை பார்த்து அந்த காரியத்தில் ஈர்க்கப்பட்டு தான் வாங்குகிறோம். ஒரு ஆடையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவசியமானது அது நமக்கு இருக்காது. ஆனால் விளம்பரத்தை பார்த்தோன்னே எப்படியாவது வாங்கணும். சில வீட்டுக்கு சிலர் போகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களை பார்த்து, சார் இதே மாதிரி நம்ம வாங்கினா நல்லா இருக்குமே, அப்படித்தானே தோணுது. யாராவது நகையை போட்டு கொண்டு வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்கு, நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நல்லா தானே இருக்கும். அது எண்ணங்களை பாருங்களேன். அது வரைக்கும் நமக்கு அதை குறித்த எந்த சிந்தையும் இருக்காது. திடீரென்று சொல்லி அதை முன்வைத்து நமக்கு முன்னால் வந்து காட்டுகிற பொழுது, இப்படி ஒரு சோஃபா நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா, சோஃபா நல்லா அப்படி நல்ல மெத்த மாதிரி இருக்க, சூப்பராக இருக்குமே. நம்ம வீட்டில் இடமே இருக்காது போடுறதுக்கு, ஆனால் எப்படியாவது வாங்க வேண்டும் எண்ணம் வந்துருமாருங்களேன். அது நமக்கு தேவையான தேவை இல்லை, அவசியம் இல்லை. அவசியமில்லாத ஒன்றை அது அலங்கரிக்கப்பட்டு கண்ணில் காட்டப்படுகிற பொழுது அந்த விளம்பரத்தை கண்டு மற்றவருடைய வார்த்தையை பார்த்து அதை வாங்குவதற்கு பிரயாசப்பட்டு வாழ்விலை சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். நல்லா கவனிங்க இந்த காரியங்களை எல்லாம். நிறைய இடத்துல அப்படியே கண்கள் அப்படி இருளாக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு படிப்பாக இருக்கட்டுமே, எனக்கு தேவையான எனக்கு பிடித்த படிப்பை நான் படிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன படிக்கிறார்கள், என்ன வேலைக்கு போகிறார்கள், எது இன்னைக்கு பீக்கில் இருக்குன்னு சொல்லி அதை நாடி 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 ஓடி 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 நம்முடைய வாழ்வை பாருங்களேன், உலகத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இருளான சூழ்நிலை இதுதான். உலகத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அறியாமை என்கிற இருள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் அந்த உயர்ந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. என் பிள்ளையும் அதுக்கு படிக்கணும். எதுக்கு? எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க, அதனால என் பிள்ளை அங்கே படிக்கணும். அப்படி இல்லைங்க. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கண்களுக்கு முன்பதாக இருப்பதை அனுபவிப்பதிலேயே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை அறிய முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஏவாள் பாருங்களேன், அந்த சாத்தானுடைய தந்திரம் பேச 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 அவள் என்ன செய்கிறாள்? தானும் புசித்து தன் புருஷனுக்கும் அவள் கொடுக்கின்றாள். தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுக்கின்றாள். புருஷனும் என்ன செய்கிறான்? நல்ல கவனிங்கள, அதை புசித்த உடனே அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. ஏவாள் சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்படல. ஏவாள் சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்து ஆதாமும் உட்கொண்ட பிற்பாடுதான் ரெண்டுவருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. நல்ல அந்த விஷயத்தை நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். ஏன்னா ஏவாள் கண்கள் முதலாவது திறக்கப்படலைங்க. ஆதாம் உடனே ஆன பிற்பாடுதான் கண்கள் திறக்கப்படுகிறது. என்னால் கர்த்தர் ஆதாம் இடத்துல சொல்லியிருந்தார், ஆதாமே இந்த விருட்சத்தினுடைய காரியங்களில் தொடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இதில் இருக்கிற கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தார். புசிக்கிற நாளில் செத்து போவா என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். இப்ப ஏவாளுக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளிடத்தில் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினபடினாலே ஏவாள் பிசாசுகிட்ட அதை பேசுறாங்க. அப்படிதானே? என்ன பேசுறாங்க? அதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அவள் சாப்பிட்டாள், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க. அவள் சாப்பிட்டு தரிசனம் பெற்ற, நல்லா கவனிக்கின்ற வார்த்தையை, தரிசனம் பெற்ற நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை வாங்கின ஆதாமிடத்தில் வந்து கொடுக்கிறாள். கணவனிடத்தில் கொடுக்கிறாள். அந்த கணவன் என்ன சொல்லி இருக்கணும்? இல்லம்மா இதை சாப்பிடக்கூடாது, இல்லை எங்க பறிச்சிட்டு வந்த, எப்படி பறிச்சிட்டு வந்த, இது இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையே என்று ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? ஆனால் அவர் எதையுமே கேட்காமல் மனைவி கொடுத்தாள், வாங்கி புசித்தார். நல்லா கவனிக்கின்ற வார்த்தையை அவர் சொல்லி இருக்கணும் இல்லவா? இதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது, சரி சாப்பிட்டுட்ட உற்று, ஆண்டவர் அவளை பார்த்துக் கொள்ளுவார், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, நான் சாப்பிடக்கூடாதுமா என்று அவர் விலக்கி வைத்திருந்து சாப்பிடாமல் இருந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர்கள் தப்பி பிழைத்திருப்பார்கள். ஆதாமும் உண்டபடியினால கண்கள்
திறக்கப்பட்டது. 2 பேருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. ஸோ 2 கண்கள் திறக்கப்பட்ட உடனே நல்ல கவனிங்க, தேவனுக்கு பிரியமுள்ளது அத்தனையும் கண்களுக்கு தெரிகிறதா இருக்கிறது. தேவன் எதையெல்லாம் அவர் வெறுத்து வைத்திருந்தாரோ, தேவனுடைய பார்வையில் எதெல்லாம் ஆகாததா இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது இவர் கண்களுக்கு தெரிகிறது. அப்பந்தான் ஐயையோ தப்பு செய்து விட்டோம் என்கிற பயத்தினாலே போய் ஒளிந்து கொண்டார்கள். தாங்கள் நிர்வாணி என்பது அப்பந்தான் அவங்களுக்கு அறிவு வருது. அது வரைக்கும் நிர்வாணம்னா என்னதுனே தெரியாது. நிர்வாணமா இருந்தார்கள், நிர்வாணம்னா என்னதுன்னு தெரியாது, ஜாலியா இருந்தாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய சரீரத்தில் நல்ல சந்தோஷமா ஓடி ஓடி வேலைகளை பார்த்து நல்லா இருப்போம், உழைத்து கொண்டு இருப்போம். திடீர்னு ஒரு பிரச்சனை, போய் ஸ்கேன் எடுக்கணும், போய் ரிப்போர்ட்டை போய் பார்க்கணும் என்று சொல்லி ஏதாவது ஒரு சிடி ஸ்கேனாக இருக்கலாம், எக்ஸ்ரேயா இருக்கலாம், இல்லை பிளட் டெஸ்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சரீரத்தில் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் வருகிற பொழுது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டில் பதில் வந்த உடனே அது வரைக்கும் சந்தோஷமா இந்த வாழ்வு பாருங்களேன், இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவ்வளவுதான் சோர்ந்து போயிடுவோம். அப்படித்தானே? அந்த ரிப்போர்ட் தெரியாத வரைக்கும், என்னுடைய சரீரத்தை நான் ஆராய்ந்து பார்க்காத வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா ஸ்கேன்லாம் பண்ணி அந்த காரியத்தை அறிகிற பொழுது அதுக்கப்புறம் வரக்கூடிய பயம் என்ன செய்கிறது, வாழ்க்கையை எழுத முடியாதபடிக்கு நம்மை அமுக்கி போடுவதை பார்க்க முடிகிறது. இதுதாங்க தேவன் நமக்கு மறைத்து வைத்ததை நம்ம காண்பது கூடாது என்பதை அவர் நினைத்தபடியினால தாங்க. ஏன்னா அவர் மறைத்து வைத்ததை கண்டும் என்றால் சந்தோஷமாய் வாழ முடியாது. சாபத்தை மறைத்து வைத்திருந்தார், பாவத்தை மறைத்து வைத்திருந்தார், விலனை பார்க்க கூடாது சொல்லி மறைக்கப்பட்டிருந்தது. அது சாத்தானின் சொத்து, அதனால மறைக்கப்பட்டிருந்தது. ஆதாமின் கண்களை பாவத்தை காண்பிக்கவில்லை, ஆதாமின் கண்களிலே சாபத்தை காண்பிக்கவில்லை. எதுவுமே ஆதாமுக்கு தெரியாது, ஏவாளுக்கும் தெரியாது. ஆனாலும் கூட சாத்தான் பாருங்களே, அவன் கண்களை திறக்க முடியாத காரியத்தை செய்தபடியினாலே பாவம் முன்னுக்கு வருகிறது, சாபம் தெரிகிறது, பயம் வருகிறது, வேதனை வருகிறது, கண்ணீர் வருகிறது. நல்லா கவனிக்கிற வார்த்தையை, ஆதாமின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது பூமியினுடைய சாபம் அவர்களுக்கு கண்ணிலை பட்டது. ஆனால் பீலேயாமின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுதோ எருசலேமின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். ஆதாமின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது சாபங்கள் முன்னால வந்து நின்னுச்சு, பீலேயாமின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் முன்னால வந்து நின்னுச்சுங்க. அப்போ நம்முடைய கண்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தரால் திறக்கப்படுகிற பொழுது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதாமின் கண்கள் சாத்தானால் திறக்கப்பட்டது, சாபம் உள்ளே நுழைந்தது. நமக்கு இப்ப அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தருடைய மகிமையை காண முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட கண்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப நமக்கு திறக்கப்பட தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் திறக்கின்ற பொழுது அது மகிமையாய் சூப்பர்லாங்க. ஏன்னா நீங்கள் வாசித்து பாருங்களேன், அதே என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், அந்த கண் திறக்கப்பட்ட உடனே, யாருடைய கண்கள்? பீலேயாமின் கண்கள் திறக்கப்பட்ட உடனே என்ன நடக்கு தெரியுமா? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த வார்த்தை கவனிங்க. இஸ்ரவேலின் அழகான வாசஸ்தலத்தை அவர் கண்டார். தேவனுடைய தரிசனத்தை கண்டவுடனே கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவருக்கு முன்னால தெரிந்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ஆசீர்வாதம், தேவ பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகான வாசஸ்தலங்களை குறித்து தரிசனத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல, தேவ திட்டம் நிறைவேறுகிறதை காண்கிறார் பீலேயாம். இந்த வார்த்தையை வாசிக்கிற கவனிங்க. 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும். ஓ சூப்பர்லாங்க. கண்கள் திறக்கப்பட்டால் கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கிறதாம்? ஆசீர்வாதமாய் செழிப்பாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டாதாங்க அனுபவிக்க முடியும். அதை மனக்கண்கள் திறக்கப்படணும். பிசாசு என்ன சொல்லுதான்? இல்லை இல்லை,
உன் தகுதிக்கு இதுவே அதிகமானது, நீலாம் தகுதி கிடையாது, நீங்களாம் நுழையக்கூடாது, இங்கெல்லாம் உனக்கு இடம் கிடையாது, நீலாம் இங்கே வராத, உன்னெல்லாம் நாங்கள் உள்ளே சேர்த்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளே வைத்து கர்த்தருடைய மகிமையை காண முடியாதபடிக்கு அவன் இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். இதெல்லாம் நீங்க ருசித்து பாருங்க. பிலேயாமின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது கூடாரத்தினுடைய மகிமை, வாசஸ்தலத்தினுடைய அழகு, உங்கள் வீடு, நீங்கள் வசிக்கின்ற வாழ்க்கை அவ்வளவு மகிமையாக இருக்குமாங்க. இதுக்கு தானங்க ஜெபம் பண்ணுறோம். இருளான சூழ்நிலைகள் வெளிச்சமை மாற வேண்டும் என்று தானே ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணு திறந்துட்டாலே போதும்பா, உன் கண்ணை திறக்க நான் விரும்புகிறேன், உன் கண்ணை திறக்க நான் விரும்புகிறேன், உன் கண்கள் திறந்துட்டாலே போதும், உன் வாழ்வு செழிப்பாயிருப்பதை நீ காண்பாய். உன்னதத்தின் ஆவியானவர் உனக்கு நன்மை செய்வதை நீ அனுபவிக்க முடியும். ரொம்ப அழகான வார்த்தைங்க. இதைத்தான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நோண்டி பார்ப்பதற்கு உங்களை விட்டுக்கொள்ளாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாய் கண்களை திறக்க நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்களேன். நம்ம பிரச்சனை என்ன? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அதை மைண்டில் வைத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை என் கண்கள் காணும். சில நேரத்தில் உண்மையிலேயே உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கலாம், மருத்துவம் சொல்லியிருக்கும், கடினமான சூழ்நிலை என்று ஓகே, அது மருத்துவம் சொல்லட்டும். அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை இல்லை, என் கர்த்தர் அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கி இருக்கிறார், நான் சுகத்தை காண்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி பேசுங்க. நான் சுகத்தை காண்கிறேன், கர்த்தருடைய சுகம் எனக்கு முன்பதாக தெரிகிறது, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எனக்கு முன்பதாக தெரிகிறது, என் கடன்கள் எல்லாம் மாறி போனது, இனி கடன் பிரச்சனை எனக்கு இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதை நான் பார்க்கிறேன். அப்படி பேசுங்க. நிச்சயமாய் அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். அந்த மகிமை உங்களை நிரப்பும். எல்லா தடைகளும் உடைக்க தேவன் அவர் இறங்கி வந்தாருங்க. அவருடைய இரத்தத்தினால் உடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் காண முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் இப்பொழுது விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, கர்த்தருடைய மகிமையை காணும்படியாய் அவருடைய கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மகிமையும் கிருபையும் பிள்ளைகளை தாங்குவதாக ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் தடைகள் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவர் அற்புதங்களை காண பண்ணுவீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இன்றைக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால கர்த்தரின் வல்லமை ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ஐயா. ஒன்றுக்கு உதவாத சூழ்நிலையில் என் கர்த்தர் எங்களை உதவும்படியாய் இறங்கி வந்து பலப்படுத்துகிற எங்கள் ஆண்டவர் ஐயா, இன்றைக்கு இணைந்து இந்த இடத்துல கூடியிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண பண்ணுவீராக. இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.